வரையாத கோடு இருந்தாலும் தெரியாது. நாம் ஏற்கனவே ட்ரெண்டுனா என்னன்னு படிச்சிருக்கிறோம். அந்த ட்ரெண்டு நமக்கு என்ன சொல்லுச்சு? மார்க்கெட்டோட டைரக்ஷன் இதுதான் நமக்கு காட்டி கொடுத்துது. கரெக்டாக? அது என்னென்ன டைரக்ஷன்? அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இதெல்லாம் ட்ரெண்டு அப்படிங்கிற சப்ஜெக்டில் நம்ம படித்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்ட் லைன். இது நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, அந்த ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணி எந்த இடத்துல நமக்கு ட்ரேடு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போடுற கோடு தான் அந்த ட்ரெண்டு லைன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதுவும் நமக்கு டைனமிக் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். அதனால் இதை டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ட்ரெண்ட் லைன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு ட்ரெண்ட் லைன் தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட் லைன், அடுத்தது டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? அப் ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைகிறது ரொம்ப சிம்பிள். நம்ம 2 ஹையர் லோ கேண்டில்ஸை எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு அது ரெண்டையும் சேர்த்து ஒரு கனெக்ஷன் கோடு போட்டோம்னா நமக்கு அப் ட்ரெண்ட் லைன் கிடச்சிரும். இந்த ஹையர் லோஸ்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ட்ரெண்டு போடுறப்ப ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதில் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் லோ அப்படின்னு ஒரு விக் இருக்கும். அந்த லோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவும் அடுத்து உள்ள கேண்டிலோட லோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஜாஸ்தி உயரத்தில் இருந்ததுன்னா அதை ஹையர் லோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லெஃப்ட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுன்னு ஹெட்டிங் போட்டிருக்கு. அது கீழே நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த சார்ட்டுக்கு கீழே இருக்கிற கோடு எப்படி கனெக்ட் பண்ணுது? ஒவ்வொரு கேண்டிலையும் ஹையர் லோவெலாம் டச் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த அப் ட்ரெண்ட் லைன் என்ன குறிக்குது அப்படின்னா, மார்க்கெட் அப்வேர்டாக மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு சொல்லுது. அதுபோக இட் இஸ் ஆக்டிங் அஸ் எ டைனமிக் சப்போர்ட். நமக்கு ஒரு டைனமிக் சப்போர்ட்டாகவும் யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் நம்ம எப்போ பை பண்ணுவோம் அப்படின்னா, எப்பெல்லாம் ப்ரைஸ் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதோ அப்போல்லாம் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு லைன். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்ட்லாம் என்னென்னு பார்ப்போம். இது எப்படி வரையுது அப்படின்னா, அங்கே ஹையர் லோஸை நம்ம கனெக்ட் பண்ணோம். இதில் லோயர் ஹைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோட்டுக்கு பேர் தான் டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? இது மார்க்கெட்டு டவுன்வேர்ட்ஸாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இது நமக்கு ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா? இதில் நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இதில் நம்ம செல் பண்ணலாம். எப்பெல்லாம் ப்ரைஸ் நம்மளோட லைனை டச் பண்ணுதோ அப்போனா நம்ம செல் பண்ணலாம். அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி வரைகிறது அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நேராக நம்ம கோடு போடணும். ஓகேவா? அதே கோட்டில் 3ஆவதோ 4ஆவதோ ஒரு பாயிண்ட்டு நமக்கு கனெக்ஷன் கிடைச்சதுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கனெக்ட் பண்ணுறது அந்த லோ அப்படிங்கிற விக்கை மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம பாடியை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்புறம் 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சார்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் லைனை வளைச்சி நெளிச்சு போடக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நம்ம எப்பயுமே போடணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைனு எங்கேயாவது 1-2 கேண்டிலை கட் பண்ணி அதை கிராஸ் பண்ணி கூட போகலாம். ஆனால் நிறைய அந்த மாதிரி கேண்டிலை கட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு, எப்போல்லாம் நமக்கு அதிகமான இந்த
லோயர் லோஸ் டச் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப் ட்ரெண்டுனா பையிங் மைண்ட் செட், டவுன் ட்ரெண்ட்னா செல்லிங் மைண்ட் செட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு டைனமிக் சப்போர்ட் அண்ட் டைனமிக் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஒர்க் பண்ணுது. ஓகேவா? இதில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு கைடன்ஸ் தான். இது வந்து நாட் கேரண்டி. இது நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பிகினர்ஸு காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று, டூ மெனி லைன்ஸ். ஒரு லைன் போடுறதுக்கு பல நிறைய லைனை போடுவாங்க. ரெண்டாவது, அந்த சார்ட்டுக்குள்ளே அந்த லைன் ஃபிட் ஆகிற மாதிரி வளைச்சி நெளிச்சு போடுவாங்க. அது பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு 5 நிமிஷம் கேண்டில்லையோ இல்லை 10 நிமிஷம் கேண்டிலில் இல்லை ஒரு நாள் கேண்டில் அதில் போட்டிருப்போம். ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதோட அதிகமான டைம் ஃப்ரேமில் உள்ள ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை இன்னொரு ட்ரெண்ட் லைனோ இதை கிராஸ் பண்ணுதான்னு பார்த்துக்கணும். அதையும் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு பஞ்சு டயலாக் சொல்கிறேன். ட்ரெண்டு பார்க்கணும், லைனை போடணும், ப்ராஃபிட்டை எடுக்கணும். அவன்தாண்டா ட்ரேடரு